பழனி மலை முருக மாதிரியா எப்பவும் மலை மேலேயே இருக்கிற உத்தேசமா கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலகாலத்துல புள்ளைய பத்துக்கிறவனாமா? என்ன சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு கழுத்துல ஒரு தாலியை கட்டி முடிச்சா என்ன முறைக்காதீங்கன்னு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியில பத்துக்கலன்னா அதுங்க உங்களை நிச்சயமா அப்பான்னு சொல்லாது, தாத்தான்னு தான் சொல்லும். யார் அந்த தீவட்டி தடிய? இவனுக்கு தகுந்தபடியா செய்யக்கூடாது. இவனை எப்படி உள்ள வைக்கிறது? இவனை ஒடிச்சுதான் உள்ள வைக்கணும். இந்த அவன் கண்ணாடி, இந்த அவன் தொப்பி. ஐயோ, ஒரு பேங்கையே உள்ள வச்சிருக்கானே. நீங்க அடிச்சதுக்கு எனக்கு பெருசு. இந்தாங்க, இந்த ஆணியை நீங்களே அடிங்க. என்னது வீட்டுக்குள்ளே சவப்பட்டியோட வர? தள்ளியா புதைக்கணும். புதைக்க போறியா? குடிக்கணும்னு சொல்லி எரிச்சிடுறேன். முதலாளி நீங்க வாங்க. அவரையும் சேர்த்து எரிக்கணுமா? நீ சும்மா முதலாளி ஓடி வாங்க. மெதுவா நடந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்களோ? பொட்டியோட வந்திருக்கா. என்ன பணப்பொட்டியா? இல்ல பணப்பொட்டி. ஆள வந்தாரே. உனக்கு சோகமா இருந்தா ஓ நெஞ்சில அடிச்சுக்க. எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. கபாலி, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன், ஆம்பளைங்க மோதனா சவப்பொட்டி தான். இத்தனை நாள் அவரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் யார வச்சு வாழ போறேன்? கவலைப்படாத, பணத்தை கொண்டு போய் ரோட்ல போட்டு அனாதை பணம் சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டுக்க. அது 5-6 நாளைக்கு தானங்க பத்தம், அப்புறம் அழுகி போயிருமே. வாஸ்தவம் தான். பழம் அழுகி போனா பஞ்சாமிர்தம் பண்ணலாம், பணம் அழுகி போனா என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, வேற ஒரு பணம் வாங்கிக்க. வேற ஒரு பணத்துக்கு எங்கெங்க போவேன்? இவர் எதுக்குங்க இருக்காரு? இவர் தூங்கும் போது கத்தியால சதக்குன்னு குத்தி பணமாக்கி காசு சம்பாரிச்சுக்கங்க. பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, என் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவலைப்படாதப்பா, என் வீட்லயே தங்கிக்க. 3 வேளை சோற போடுறேன், கால கையை அமுக்கி விடு. ஐயோ, எனக்கு கால கை அமுக்கி பழக்கம் இல்லங்க. என் பரம்பரைக்கே வெட்டித்தான் பழக்கம். எதுக்கு எடுத்தாலும் நீ அவர்கிட்டே கேக்குற. வெட்டிக்க. ஏண்டா, இது என்ன மரமா? கிளைய காமிக்கிறது மாதிரி காமிக்கிற? தப்பா வாயா, கிழிச்சிருவேன் கிழிச்சு. இந்தாப்பா, அந்த பொட்டிய துற. அந்த காளி பணத்தை என் கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும். நீங்க தான் அவசியம் பார்க்கணும். தலை எங்க இருக்கு? பணத்து தலை எங்க இருக்கு? என்ன ஆடுது? நான் தான் ஆடுறேன். பொட்டி ஏன் ஆடுது? அது கடைசி மூச்சா இருக்கும். பெரிய மூச்சா இருக்கு, பெரு மூச்சா இருக்கும். மேம்பாலம் என்னப்பா, மேம்பாலத்து வழியா வர்றியா? என்னது, ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு வர்ற மாதிரி இதுக்குள்ள தங்கி இருந்துட்டு வர்ற? வாங்கினது கொஞ்சம் நஞ்ச அடியா, தமிழ்நாட்டு அடிவா வாங்கிட்டல்ல. மாவட்ட வாரியா வாங்கினதுனால தேடி எந்திரிக்கிறதுக்கு தை மாசம் ஆகும். ஏன் மார்கழி மாசம் எந்திரிச்சா ஒத்துக்க மாட்டீங்களோ?
யாரு கூப்பிட்டது? ஆள வந்தார் என்பது நீர் தானே? இவரேதான். சும்மாடா. டேய் டேய் ஏய் பயந்துட்டா. என்ன சொன்ன? என்ன காலகை அமுக்கு சொன்னில்ல, இப்ப நீ வந்து அமுக்கு. யாரு யாரு? டேய் நான் தானே உன் மாமா. சத்தியத்தை மறந்துட்டியா? மறக்கலையா? கூப்பிடுறேன் கொக்காவ. கூப்பிடுறேன். அக்கா 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 அக்கா. என்னடா தம்பி அங்க பாரு. ஆறுதே ஆண்டாளு ஒரே ஒரு பொண்டாட்டியே. அன்பேவா 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 அன்பேவா. பட்டாளத்து மாப்பிளைய மறந்துட்டியா? உன்னை கட்டி அணைக்கும் போது குத்துது குத்துதுன்னு சொன்னியே, இளம்புச்சம்பளம் மீசி அத மறந்துட்டியா? ஐயர் இல்லாம நான் தாலி கட்டினே, அத மறந்துட்டியா? என்னது, நீ என் கழுத்துல தாலி கட்டினியா? ஆமா, மிலிட்டரிக்கு போறமே 3 முடிச்சு போட்டா பத்தாதுன்னு 6 முடிச்சு போட்டனே, அத மறந்துட்டியா? சொல்றா நெட்ட மச்சான். என்னக்கா மாமா மறந்துட்டியா? எவனோ ஊரு பேர் தெரியாத பட்டாளத்தான் வந்து நிக்கிறான், அவனை போய் மாமா கொஞ்சம் சொல்றியா? உனக்கு அறிவு இருக்கணும். நான் ஊர் பேரு தெரியாதவனா? ஏழு என் கதைய. நான் சீனா இல்லையில நம்ம இல்லையில பாராவுக்கு இருக்கும் போது பனிக்கட்டி சரிக்கு சீனா இல்லையில போய் விழுந்துட்டேன். அங்க என்ன தூக்கிட்டு போய் சமயகத்துல போட்டாங்க. அங்க பாம்பு பள்ளி தின்னு நான் உப்பிட்டேன். அதனால உனக்கு அடையாளம் தெரியலையா? இன்னும் கதை விடுற, மரியாதையா வெளிய போறியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு போதைக்கவா? 4 பேர் என்ன, 40 பேரை கூப்பிடு, 4000 பேரை கூப்பிடு, இதுக்கு ஒரு வழி பிறக்காம போக மாட்டேன். இன்னும் வம்பு பண்ற? சத்தியமா எனக்கு கண்ணால ஆவலையா? இந்த மஞ்ச கயிறு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கேன். அப்ப என்ன கட்டிக்க, நான் பாதுகாப்பா இருக்கேன். முடியாதே. ஏன்? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். யார் அந்த பொறுக்கி? யார் அந்த சூரி நாயி? யார் அந்த கபோதி? மரியாதையா பேசு. ஏன்? அவர் யார் தெரியுமா? யாரு? காளியோட சிஷ்ய கபாலி. அவரே ஒரு பொறுக்கி தானே? அவரு பொறுக்கியா இருக்கலாம், சொரி நாயா இருக்கலாம், கபோதியா இருக்கலாம், ஆனா அவர் தான் என்னோட காதலர். இத முதவே சொல்லக்கூடாதா? இந்த வாடகை செலவுலாம் மிச்சமா இருக்குமே. என்ன சொன்ன? தெரியல, நான் தான் அந்த கபாலி. ஐயோ ஏன்டா இடிக்கிற? சத்தியத்தை தவற மாட்டிய? தவற மாட்டேன். நீ என்ன செய்யற? இன்னைக்கு கடை லீவுன்னு போட போட்டுட்டு மேட்னி ஷோக்கு போயிடுற. முதலாளி முதலாளி, எனக்கு சம்பளத்துல இருந்து 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க முதலாளி. சம்பளமே போடல, அட்வான்ஸ் எப்படிடா வரும்? என்னது, எனக்கு சம்பளமே போடலையா? இங்க ஒரு கால் இருந்ததே. இங்க இருக்கு. ஐயா, இன்னையில இருந்து எனக்கு சம்பளத்தை போட்டு அதுல ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க முதலாளி. அட்வான்ஸ் எதுக்குடா? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இந்த மூஞ்சிக்கலாமா பொண்ணு கொடுக்குறாங்க? இதை விட மோசமான மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவன் 2-3 பிள்ளை குட்டியோட இருக்கானுங்க ஊர்ல. எனக்கு என்ன முதலாளி? பொண்ணு யாரு? என் அத்தை. அத்தையா? நம்மளை விட மோசமா இருப்பான் போல இருக்கு. அது இல்ல முதலாளி, என் அத்தை மக பொன்னி. பொன்னியா? முடியாது முதலாளி. உங்களை நம்பித்தான் முதலாளி நான் என் கல்யாணத்தையே வச்சிருக்கேன். என்ன நம்பி நீ கல்யாணம் வச்சதுனால எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். தாலியை மட்டும் நீ கட்டுற, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதலாளி முதலாளி, வாங்க வாங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். இனிமே தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணணும், அன்பளிப்பு கொடுக்கணும். முதலாளி, எங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. எந்திரிமா, மஞ்சள் குங்குமத்தோட மகராசியா என் வீட்டு மகாலட்சுமியா இருமா. முதலாளி, நான் எந்திரிக்கட்டுமா? எந்திரி. எவ்வளவு நன்றி உள்ள வேலைக்காரன் பாத்தியா? முதலாளி சொன்னாதான் எந்திரிக்கிறான். கடமை உணர்ச்சி உள்ள கணவன் கிடைச்சிருக்கான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, ரொம்ப கொடுத்து வச்சவ. வாம்மா வா. என் வீட்டுக்கு வந்தவங்களை நான் வெறுங்கையோடு அனுப்புறதே கிடையாது. எங்க நெக்லஸ் காணா பாத்தியா? உனக்கு நெக்லஸ் கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன். என் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்ன அழுகியா விட போகுது? நாளை கொடுங்க முதலாளி. மடையா, முதலிரவுக்கு முன்னால பொன்னி கழுத்துல போட்டு பார்த்தா தான் என் ஆசையெல்லாம் தீரும். முதலாளி, பெத்த புள்ள மாதிரி என் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீங்க. ஆமா, உனக்கு நான் அப்பா மாதிரி,
பொண்ணுக்கு நான் மாமா மாதிரி. இந்தா பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்துட்டு வா. எங்க என்ன இப்படி தனியா விட்டுட்டா போறீங்க? நீ ஏன் பயப்படுற பொண்ணி? முதலாளி தான் பக்கத்துல இருக்காருல்ல, அவர் ஆசையை நான் தீர்த்து வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவாவே வா. சரிங்க முதலாளி. பாவம், கிளைமேக்ஸே தெரியாதவன். பொன்னி, ஏன் அங்கேயே நிக்கிற? பக்கத்துல வா. பழத்தை சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிடுனா சாப்பிடணும். பழத்தை சாப்பிடுவோம், பாலை குடிப்போம். வா. காதர்பாய் பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணாமே. 1 வாரம் தானே ஆச்சு. ஏன்டா பொண்ணு பொண்ணுன்னு கிடந்து அலையிற? நீ மண்ணுன்னு அலையிற, நான் பொண்ணுன்னு அலையிறேன். இந்த ஒரு விஷயத்துலதான் நமக்குள்ளேயே ஒத்துமை. சோடா, ஏய் என்னடா சோடா வாழை எங்க 2 பேத்தையும் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க? குடிக்கிற மாதிரி கொண்டு வாடா. ஏதாவது கட்சியில உறுப்பினரா இருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பழக்க தோஷம். தெரியுது, ஊத்து. ஆளவந்தார். கஸ்டம்ஸ் ஆபீசரே ஓடி வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? ஒரு பெக்க உள்ள தள்ளுங்க, உங்க கஷ்டம் எல்லாம் பறந்துரும். ஏய், மருந்து உன்னதா என்னதா? உங்களுக்கு தாங்க. மூடிட்டு சும்மாரு. கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம 3 பேருக்குமே கஷ்டம் வந்துருச்சு. 3 பேருக்கு கஷ்டமா? எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்களா? ஏய், எங்க 3 பேரோட நீ சேர்ந்துட்டியா? விட்டா பார்ட்னர் ஆயிடுவா போல இருக்க. நீ பாட்டில் ஊத்துறதோட நிறுத்திக்க. சொல்லியா? கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லைங்க. ஐயோ, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்களே, அடுத்தத சொல்லுங்க. நீ எல்லாம் எப்படி ஆபீசரானே? எல்லாம் நம்ம சிபாரிசு தான். அதான் இவ்வளவு முட்டாளா இருக்கான். ஆபீசரே, நீங்க ரொம்ப குழம்பு போயிருக்கீங்க. அப்படி உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, ஆரம்பத்துல இருந்து ஏதாவது சொன்னீங்க? பாட்டில் அடிதான். நம்ம 3 பேருக்கு மரண ஓலை தயாராயிடுச்சு. எங்களுக்கு மரண ஓலையா? அப்படி ஒண்ணு எழுத இதுவரைக்கும் எவனும் பொறக்கல. பிறந்துட்டாங்க. நீங்க பண்ற கடத்தல் தொழில் பத்தி, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறத பத்தி டெல்லிக்கு பெட்டிஷன் போயிருக்கு. எங்க மேல பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தைரியம் கிடையாது. எழுதுனது ஆம்பளை இல்லைங்க, ஒரு பொண்ணு. பொண்ணா? வயசு எத்தனை? ஏய், உங்க வீட்டு வாசல்ல இருந்து தோட்டத்து வரைக்கும் வீல் எழுதி வச்சிருக்காங்களா? உயிலும் இல்ல மயிலும் இல்லீங்க, புகார் எழுதி இருக்கா. டெல்லியில இருந்து விசாரணைக்கு கமிஷன் வரப்போகுது. எதுக்கு கமிஷன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. அந்த பொண்ணு யாரு? ஆஷா. ஆஷாவா? அந்த ஆஷாவ, டேய் நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. நான் எவ்வளவு செலவு பண்ணவும் தயார். இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இதுல இருந்து தப்பிக்கிறது ஒரே வழி, ஆஷாவை விசாரணைக்கு வராம தடுக்கணும். தடுக்கணுமா? க்ளோஸே பண்ணிருவோம். நல்ல ஐடியா தம்பி. இந்த 3 லட்சம் ரூபாய் கொடுத்துமே, அவனை புடி. என்ன இன்ஸ்பெக்டர், திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? நாங்க 2 பேரும் செத்து போயிட்டதாக உங்களுக்கு யார் தகவல் சொன்னா? செத்ததா தகவல் வரல. அப்ப புதைச்சதாகவே தகவல் வந்துருச்சா? என்ன சார் சொல்றீங்க? ஆஷாவை நாயை விட்டு கடிக்க வச்சு கொலை செஞ்சதே நீங்க தானே? காளி சொல்றான். சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்கலனா அவனே உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன்னு சொல்றான். ஒரு கொலைக்காரன், ஜெயில் கைதி, அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு எங்களை நீங்க மிரட்ட வந்துட்டீங்களா? உங்களை மிரட்ட வரல, உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் கடமை. வீட்டுக்கு போலீஸ் காவல் போட்டிருக்கேன். சார், வீட்டுக்கு வெளியே போலீஸ் நின்னுச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பா போட்டுருக்குன்னு நினைக்க மாட்டாங்க சார். நாங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், வீட்டு காவல்ல வச்சிருக்காங்கன்னு மத்தவங்க கேவலமா பேசுவாங்க சார். டேய், வாயை மூடிட்டு சும்மா இருடா. வீட்டுக்கு வெளியே போலீஸ் நின்னாதான் வீட்டுக்கு உள்ள இருக்கிறவனுக்கு மரியாதை. மந்திரி வீட்டுக்கு வெளியே போலீஸ் நிக்கல. மிஸ்டர் நாகலிங்கம், நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. போலீஸ் அனுமதி இல்லாம வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது, நீங்களும் வெளியே போக கூடாது. அப்பதான் உங்க உயிருக்கு நான் கேரண்டி. பி கேர்ஃபுல். அண்ணே, நம்ம நிலைமைய பாத்தீங்களா? அந்த காளிப்பைய நம்ம வீட்டையே ஜெயிலாக்கி நம்மள உள்ள வச்சுட்டான் பாத்தீங்களா? உங்களுக்கு தான். நம்ம தனி அடிப்போம். ஹலோ, யாரு? அகமது பாயா? ஏய், உனக்கு தான். ஹலோ ஹலோ ஹலோ, அகமது பாயா? தங்கமா? விலாசம் 3வது பீச் ரோடா? இப்பவே இந்த நேரத்துல நான் வந்துடணுமா? வந்துடுறேன். டேய், கொஞ்ச நாளைக்கு இந்த குட்டி ஷோக்கெல்லாம் மூட்டை கட்டி வைடா. ஐயோ, இது குட்டி இல்லனே, தங்க கட்டி. 3 கோடி தங்கம் சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு வருதான். இப்பவே வர சொல்றானே, எப்படி போறது? காம்பவுண்ட் சுத்தி கான்ஸ்டபிள் பயந்து 3 கோடி விட்டுறதா? டேய், நீ ஒண்ணு செய். நான் அந்த பக்கம் ஜன்னல்ல போய் பட்டாசு வெடிக்கிறேன். ஏதோ துப்பாக்கி சத்தம்னு மொத்த போலீஸ்காரனும் அந்த பக்கம் வந்துருவா.
நீ இந்த பக்கம் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிரு. ஐயோ, எனக்கு இருந்த கவலையெல்லாம் போச்சு. என்னடா நம்மள ஜெயில புடிச்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிக்கிறதுக்கு அருமையான ஐடியா கைவசம் வச்சிருக்கீங்க. அண்ணன் அண்ணன் வேற அண்ணன் ஜெயில தான் பிறந்திருப்பாரோ. சிக்னல் வந்தாச்சு, நம்ம ஆளுதான். மணிந்தர் சிங் கிரிக்கெட் விளையாட விட்டு இங்கே வந்தாரு, வந்து கிடைக்காம அலையிறாரு. கஸ்டம்ஸ் ஆபீசரு. இங்க ஓடின ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கப்பாவது கிடைச்சிருக்கும். ஏன் ஓடனா? நீங்க விரட்டினீங்க, நான் ஓடுனேன். இங்க எதுக்கு வந்த? என்ன சார் கேள்வி? கடற்கரைக்கு எதுக்கு வருவாங்க? காத்து வாங்கத்தான். நீங்க எதுக்கு வந்தீங்க? ஐ அம் ஃப்ரம் டெல்லி. டெல்லியில கடற்காத்து இல்லைன்னு இங்க வந்தீங்களா? பல வருஷமா தங்கத்தையும் பொம்பளையும் கடத்துறதா கேள்விப்பட்டு உன்னை பிடிக்க வந்தேன். சார், எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க சார். காப்பாத்துறேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா காப்பாத்துறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த பேப்பர்ல நீ தற்கொலை பண்ணிக்கிட்டதா எழுதி கொடுக்கணும். என்ன சார் இது? என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி தர சொல்றீங்களே. ஏய், சொன்னதை செய். உன் ஆள் ஒருத்தனை கொன்னுட்டு உன் ட்ரெஸ் அவனுக்கு போட்டு நீ செத்ததா மத்தவங்களை நான் நம்ப வைக்கிறேன். அருமையான ஐடியா. ஏய், தற்கொலை பண்ணிக்க போறதா எழுது. இப்படிக்கு ஆள வந்தான், ஆள வந்தார். சீக்கிரம் ஒரு ஆளை கூப்பிடு, அவனை கொலை பண்ணு, என் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போடு, ஊரை நம்ப வச்சிரு. நன்றி. காளி, அட படுவாவி, நடிச்சு என்ன நம்ப வச்சிட்டியே. காளி, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், என்ன காப்பாத்து. ஏய், இப்ப பணம் வாங்குற காளி இல்ல, பழி வாங்குற காளி. கட்டுப்புள்ளு. சொன்ன மாதிரி செய். போ, அந்த கயிறு எடு.